ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சர்வோ மோட்டர் கண்ட்ரோல் யூஸிங் ESP8266 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான சர்க்யூட் டயக்ராம் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து டயக்ராம். ஸோ இதுக்கு 3 கனெக்ஷன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சர்க்யூட் டயக்ராம் தான். அண்ட் தென் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ சர்வோ மோட்டரில் வந்து 3 பின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெட் கலராக இருக்கிறது வந்து VCC பவர் சப்ளை, எல்லோ வந்து டிஜிட்டல் பின் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌன் வந்து கிரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து கனெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி க்ளவுடில் கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னா வந்து blink.io இந்த வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு ஒரு சைன்அப் பண்ணி ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சைன்அப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்கள் சைடில் வந்து புது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து க்ளவுடாக ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக இதான் வந்து அந்த கண்ட்ரோல் பேனல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பக்கத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ நெட்டோட கனெக்ட் போதும், நம்ம வந்து ரிமோட்டை எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து IoT அண்ட் IoTக்கான ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உண்மையான IoT. ஸோ யூசிங் வைஃபை மாடியூல் NodeMCU. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டெவலப்பர் ஜோனில் போய்க்கோங்க. ஸோ இதில் போயிட்டு மை டெம்ப்ளேட்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு புது டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேர் என்னென்ன வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் சர்வோ மோட்டர் கண்ட்ரோல் ESP8266 அப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வைஃபை வந்து ESP8266 தான். அப்புறம் கனெக்ஷன் டைப் வைஃபை தான். ஓகேங்களா? டன் கொடுத்துக்கோங்க, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அது கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டேட்டா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரீம்ஸில் போயிட்டு ப்ளஸ் நியூ டேட்டா ஸ்ட்ரீம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு விர்ச்சுவல் பின். ஓகேங்களா? ஸோ அந்த விர்ச்சுவல் பின் நீங்கள் என்ன பேர்னா கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து சர்வோ மோட்டார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து V0. ஸோ நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டு அந்த கோடில் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த பின்னை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிட்ஸ் வந்து டிகிரிஸ். ஸோ 180 டிகிரி வரைக்கும் சர்வோ மோட்டர் வந்து டர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து 180 தான் சர்வோ மோட்டர் வந்து. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டன் கிரியேட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கலர் நீங்கள் என்னென்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இதில் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்னொன்று எதுக்குன்னா வந்து அவுட்புட்டுக்கு சர்வோ அவுட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் V0 நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். V1. ஓகேங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி சேம் டிகிரிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் இங்கே வேணால் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி 180 டிகிரி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 2 கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வெப் டேஷ்போர்டுன்ற ஆப்ஷன். ஸோ இதில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா வெப் டேஷ்போர்டு இருக்கும். அங்கே போயிட்டு இந்த ஸ்லைடுன்றதை எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லைடு எடுத்துக்கினா நம்ம வந்து இப்படி இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். சர்வோ மோட்டர் வந்து அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த எப்படி சொல்கிறது டேர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஸ்லைடு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸோ இது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா வந்து நம்ம எத்தனை டிகிரி ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்றது இதில் காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது ரெண்டுத்தையும் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஸ்லைடு வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நேம் ஸ்லைடர்னே இருக்கட்டும். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சர்வோ மோட்டர் V0 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கலர் அப்படியே இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு போயிட்டு சர்வோ அவுட் V1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிவைசஸில் போயிட்டு ஒரு நியூ டிவைஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் டெம்ப்ளேட் நேம் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிற சர்வோ கண்ட்ரோல் அது வந்துடும். இப்போ கிரியேட் கொடுத்துட்டா போதும், கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஐடி வந்து இருக்கும். ஸோ இது வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான கோடு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு இந்த பர்டிகுலர் API வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆத் டோக்கன் டெம்ப்ளேட் ஐடி டெம்ப்ளேட் நேம் உங்களோட இது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைஃபைக்கு உங்கள் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துக்கோங்க. SSID பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்புறம் சேம் இது தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கோடு சர்க்யூட் டயக்ராம் எல்லாம் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டூல்ஸில் போயிட்டு போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து போர்டு கனெக்ட் பண்ணல. போர்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்ட் மேனேஜரில் போயிட்டு
நோட் MCU 12.6 ஓகேங்களா. ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க, நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்து அது லாஸ்ட் வந்து அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா.